வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, இன்னைக்கு இட்லிக்கு தகுந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் சட்னி தான் பண்ண போறோம். நம்ம கத்திரிக்காவை வந்து ஒரு இட்லி வேக வைக்கிற டைம்ல கத்திரிக்காய் சட்னியை வந்து வதக்கிட்டு ஒரு குக்கர்ல தாளிச்சு விட்டோம்னு தாளிச்சு விட்டு கடைஞ்சிட்டாலே கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடும். இந்த கத்திரிக்காய் சட்னி இட்லி, தோசை, சாதத்திலோடையும் பிசைஞ்சு சாப்பிடலாம். இந்த கத்திரிக்காய் சட்னின்னு சொல்லலாம். இதை வந்து கத்திரிக்காய் பச்சடின்னு சொல்லலாம். இந்த கத்திரிக்காய் சட்னியை வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். கத்திரிக்காய் சட்னிக்கு வந்து இந்த எல்லாமே ரெடி பண்ணி இந்த கத்திரிக்காய் எல்லாமே வெட்டி இதை தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். கத்திரிக்காய் எல்லாம் இப்ப தாளிக்கிறதுக்கு இப்ப ஒரு 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். இதுல வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போடுறேன். ஒரு 2 கொஞ்சமா ஒரு பிஞ்சு இப்படி முள்ளி போட்டா எவ்வளவு வெந்தயம் வருமோ அவ்வளவு வெந்தயம். அது நல்லா கொஞ்சம் பொரியட்டும். அதுக்கடுத்து ஒரு 2 பச்சை மிளகாய இப்படி கீறி போட்டிருக்கேன். இதுல ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை வெட்டி போட்டிருக்கேன். ஒரு 6 பல்லு 7 பல்லு பூண்டு கிட்ட போட்டிருக்கேன். 6-7 பல்லு ரெண்டையும் உள்ள சேர்த்துறேன். சின்ன வெங்காயம் போட்டோம்னா இந்த கத்திரிக்காய் சட்னிக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்க அந்த சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்துக்கு பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயத்தை வெட்டி கட் பண்ணிட்டு சின்னதா பொடியா கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் வெங்காயத்தை கொஞ்ச நேரம் இப்படி வதக்கி விட்டுறலாம். கொஞ்ச நேரம் 1 செகண்ட் இப்படி நல்லா வதக்கி விட்டீங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துடும். இதுல வந்து நான் 3 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி 3 தக்காளி எடுத்து வெட்டி வச்சிருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துறேன். இதுல ஒரு கொத்து கருவேப்பிலையும் உள்ள போட்டுறேன். இந்த தக்காளி கொஞ்ச நேரம் வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா கொஞ்சம் மசிஞ்சு ஒரு 3/4 வாசி மசிஞ்சு வந்துட்டு இதுல வந்து நான் கத்திரிக்காயை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து உள்ள சேர்த்துறேன். இந்த கத்திரிக்காயை போட்டுட்டு நல்ல கொஞ்சம் கத்திரிக்காயோட பச்சை வாசனை போற அளவுக்கு கொஞ்ச நேரம் நல்ல எண்ணெயிலேயே வதக்கி விடணும். ஒரு 2-3 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கி விடலாம். அந்த கத்திரிக்காய்க்கு இந்த சட்னிக்கு தகுந்த உப்பையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். ஒரு கல்லுப்பா போடுறேன். ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்ட இருக்கும். போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுவோம். இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருக்கேன். நல்லா ஒரு 3/4 வாசி வதங்கி வந்திருக்கு. இதுல வந்து நான் மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்துறேன். நான் வந்து சாம்பார் பொடி தான் சேர்க்கிறேன். சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் கிட்ட போடுறேன். சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் வெறும் மிளகாய் பொடி. சாம்பார் பொடியா நிறைய போட்டீங்கன்னா அந்த ரொம்ப திக்கா கொலன்னு ஆயிடும். அதனால ஒரு ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சம் காரம் எடுத்து கொடுக்கறதுக்கு அந்த இதை வெறும் மிளகாத்தூளை போட்டேன். இப்ப கொஞ்சமா மஞ்சள் பொடியும் போட்டுறேன். போட்டுட்டு இதை எண்ணெயிலேயே ஒரு செகண்ட் இப்படி வதக்கி விட்டுறலாம். நான் கொஞ்சமா கொத்தமல்லியும் போட்டுருந்தேன். குக்கரை மூடி வச்சு வேக விடும் போது அந்த கொத்தமல்லியோட வாசனை வந்து நல்ல வாசனையா இருக்கும். அதனால இப்பவுமே போட்டு கொத்தமல்லி போட்டுட்டேன். இப்ப இந்த கத்திரிக்காய் மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ நம்ம வந்து குக்கர்ல வந்து விசில் தான் விட்டு வேக வைக்க போறோம். அதனால இப்போ கொஞ்ச நேரம் அப்படி நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கலந்து விடுற மாதிரி நல்லா எல்லா பக்கம் மிளகாத்தூள் எல்லாம் கலந்து விடுற மாதிரி கலந்துட்டு இப்போ நான் குக்கரை மூடிட போறேன். இந்த குக்கரை மூடி வெயிட் போட்டுட்டேன். ஒரு 3 விசில் வச்சுட்டு ஒரு 3 விசில் உங்க குக்கருக்கு எப்படின்னு பாத்துக்கோங்க. கத்திரிக்காய் சீக்கிரமா வெந்து போயிடும். ஒரு 3 விசில் வச்சா போதும். 3 விசில் வச்சுட்டு குக்கர் விசில் போனதுக்கு அப்புறம் பாக்குறேன். குக்கர் வந்து ஏர் போயிடுச்சு. இப்போ வந்து குக்கரை மூடியை திறந்துட்டு இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா மசிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிடணும். இதை வந்து நான் ஒரு மத்து போட்டு நல்லா கடைஞ்சிட போறேன். இதை வந்து அப்படியே நல்லா கொஞ்சம் அப்படியே அமுக்கி விட்டுட்டு நல்லா அப்படி நல்லா கடைஞ்சி எடுத்துடலாம். இதை வந்து நல்லா அப்படி நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேன். பாருங்க இந்த அளவுக்கு இருக்கு. இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும். இதுல வந்து நல்லா கெட்டியா இந்த மாதிரி இருக்கணும்னா இதே ஸ்டேஜ்ல வச்சுக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியா வேணும்னு நினைக்க கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இட்லிக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி மிச்சம் இருந்ததுன்னு நினைக்க கொஞ்சம் சாதத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் வச்சிருக்கேன். அதனால நான் தண்ணி எதுவும் சேர்க்கல. இப்போ வந்து இதை தாளிக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 3/4 ஸ்பூன் கடுகு போடுறேன். அந்த கடுகு நல்லா வெடிக்கட்டும். இந்த ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை இப்படி கிள்ளி போட்டுடுறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். தாளிக்கிறத உள்ள ஊற்றிடும்.
இந்த அளவுக்கு இந்த கத்திரிக்காய் சட்னி கத்திரிக்காய் பச்சடி வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். எங்க வீட்டுல இன்னைக்கு இட்லியோட தான் இந்த கத்திரிக்காய் பச்சடி வச்சிருக்கேன். இந்த கத்திரிக்காய் சட்னி கத்திரிக்காய் பச்சடி வந்து எங்க வீட்டுல ரெடி ஆயிடுச்சு. நான் ஃபர்ஸ்டே சொல்ல மறந்துட்டேன். கத்திரிக்காய் வந்து ஒரு 3 கத்திரிக்காய் தான் நான் போட்டேன். நல்ல பெரிய சைஸ் கத்திரிக்காய் 3 கத்திரிக்காய் 3 தக்காளி தான் போட்டு கடைஞ்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.